எவ்வளவு பேர் பாரத் மாதா கீன்னு சொல்றீங்களோ, மண்டல தலைவர் தேர்தல் நடக்க போகுது. அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. ராஜபிரபு நான் பார்த்துட்டேன் அவர் சொன்னதை. மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த அவைக்கு அழகு சேர்க்கிற தவறு பீடாதிபதி சுவாமிகள் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் நாம் அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த விழாவின் கதாநாயகன் ராஜபாண்டி அவர்களே, மாவட்ட தலைவர் கடந்த 5 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்தி அதை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற தம்பி PC பாண்டியன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் எங்கள் மூத்த சகோதரர் ஐயா ரோகன் துரை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கு மதுரை பெருங்கோட்டத்தில் வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள், OBC அணியினுடைய மாவட்ட தலைவர் மோகன்தாஸ் அவர்களே, சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஒரு மகத்தான சாதனையை செய்துவிட்டு 5 ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் நம்மை சந்திக்கிறார் தம்பி ராஜபாண்டி. அப்படி என்ன பெரிய சாதனையை செய்து விட்டார் என்று ஆச்சரியமாக இருக்கு. தன் காலத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார் என்பதை பட்டியலிட்டார், புத்தகமாக கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் இருப்பதில் 100ல் 1 பக்கம் கூட அவர் சொல்லல, நேரம் இல்லாத காரணத்தினால. அவ்வளவு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ராஜபாண்டியின் சாதனையாக நான் எதை நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி அடைந்தால் அது எங்கேயோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ சில இடங்கள் கிடைக்கும், ஏதோ 1-2 கோயம்புத்தூர்ல கிடைக்கும். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை, தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை நிலை என்கிற நிலையை மாற்றி தேனி மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்குகிறார். தேனியிலும் வெல்ல முடியும், இது சாதாரண விஷயம் இல்லை. தேர்தலில் அவர் வெற்றி அடையும் போது கூட்டணி கட்சியாக, கூட்டணி ஆட்சியாக, கூட்டணி ஆட்சி அல்ல நமக்கு ஆதரவான ஆட்சியாக இருந்தது அதிமுக ஆட்சி. ஆனால் அந்த நிலை 2 ஆண்டுகள் தான். 2021 இங்கே திமுக ஆட்சி வந்துவிட்டது. ஒரு அன்ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட், நமக்கு சாதகமான ஆட்சி இல்லை. எதற்கு எடுத்தாலும் மோடியை விமர்சனம் செய்கிற ஒரு ஆட்சி, பிஜேபி என்றாலே வேப்பங்காயாக கசக்கிற ஒரு ஆட்சி, இந்துக்கள் ஓட்டுனா இனிக்கும், இந்துக்கள் சொன்னா கசக்கிற ஒரு ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியிலும் 3 ஆண்டு காலம் துணைத் தலைவராக வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கிறார் ராஜபாண்டி என்பதுதான் அவருடைய 2வது சாதனை. 3வதாக என்ன சாதனை, 5 ஆண்டு காலம் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்துவிட்டு 5 வருஷம் கழிச்சு ஒரு பொது மேடையில பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் இருக்கிற இடத்துல என்னை பற்றி ஆய்வு செய்து நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என் முகமூடியை கிழித்தெறியுங்கள் சொல்ற தைரியம் பேச பிஜேபி வேற கட்சிக்காரர் சொல்ல முடியாது. அவர் ஏன் அப்படி சொல்றாரு, ஒண்ணும் இல்லை, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. இதே நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்ல முடிகிறது, 5 ஆண்டு கால பணியை ஆய்வு செய்கின்ற திமுக ஒருத்தர் கூட பேச முடியாது, பிஜேபி காரனால பேச முடியும். ராஜபாண்டி மாத்திரம் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறவில்லை, கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக ஒரு சகோதரி பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 நகராட்சி கவுன்சிலர்கள் இந்த தேனி மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஐயா OPS அவர்கள் MLA இருக்கிற போடி நகராட்சியில் 2 கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன். 2019 இதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெற்றது. சட்டமன்ற வாரியாக சட்டமன்ற வாரியாக உறுப்பினர் சேர்க்கையை பற்றி கருத்தெடுக்கும் போது, கணக்கெடுக்கும் போது தமிழ்நாட்டில் மிக அதிக உறுப்பினர்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி போடிநாயக்கனூர் தொகுதி. அதை முன்னிட்டு நடத்தியவர் PC பாண்டியன் என்பதனால் தான் அவருக்கான வெகுமதியாக மாவட்ட தலைவர் பதவி அவர் கிடைச்சது. உறுப்பினர் சேர்க்கையில பெரிய சாதனை செய்து காட்டியவர் என்பதுதான். அது மாத்திரமல்ல, 8 பஞ்சாயத்து தலைவர்கள் இந்த தேனி மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக பணியாற்றியிருக்கிறார். 130 பஞ்சாயத்து வார்டு மெம்பராக இந்த தேனி மாவட்டத்திலிருந்து மக்கள் பிரதிநிதிகள்
ராஜபாண்டிக்கு மாத்திரம் இல்லாமல் அத்துணை பேருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மேடையை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு எல்லாம் நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது போதாது. ஏதோ ராஜபாண்டியை நான் ஒரு மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவராக மாத்திரம் பார்க்கவில்லை, பிசி பாண்டியனை நான் மாவட்ட தலைவராக மாத்திரம் பார்க்கிறேன். 2026 வருது, இவங்க எம்எல்ஏவாக இதே மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற இந்த திருக்கூட்டத்திலும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், சேர்மன்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். எத்தனை நாளைக்கு கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? கட்சிக்குள்ளே நம்ம வேலை செய்து கொண்டு உறுப்பினர் சேர்த்து கொண்டு மண்டல் கூட்டம், ஆய்வு கூட்டம் இதெல்லாம் நடத்திட்டோம். இனிமேல் நாம் மக்கள் பணி செய்வதற்கு ராஜபாண்டி மாவட்ட ஊராட்சியுடைய துணைத் தலைவராக இருந்தார் என்று நான் நினைக்கவில்லை. மக்களுக்கு துணையாக நின்றார் 5 ஆண்டு காலம் என்பதுதான் அவரது சிறப்பு. எனக்கு நன்றாக நினைவில் இருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னால அப்ப நான் தான் அங்கே கோட்ட பொறுப்பாளர், தேனி மாவட்டத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர் நான் தான். மதுரைக்கு, தேனிக்கு, விருதுநகர், திண்டுக்கலுக்கெல்லாம் எல்லா இடத்திலும் போயிருந்த அதிமுக மூத்த அமைச்சர்களோட உடன்பாடு எட்டப்பட்டு எத்தனை ஒன்றிய கவுன்சில் பிஜேபிக்கு, எத்தனை மாவட்ட கவுன்சில் பிஜேபிக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு எந்தெந்த தொகுதி வேண்டும் என்று கேட்டு அப்படியெல்லாம் ஒரு அந்த தேர்தலை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு. விருதுநகரில் முடிச்சுட்டேன், திண்டுக்கல்ல முடிச்சிட்டேன், கடைசியாக தான் தேனிக்கு வந்தேன். தேனியுடைய மாவட்ட செயலராக அதிமுக ஒரு இஸ்லாமிய பெரியவர் தான் இருந்தார். அப்போ பேர் சையது தான் இருந்தார். அவரோட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை போது உங்களுக்கு ஒன்றிய கவுன்சிலில் இத்தனை சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஒன்றிய கவுன்சிலில் யோசனை பண்ணிருக்கீங்க, மாவட்ட கவுன்சிலில் இல்லை ஒரு மாவட்ட கவுன்சிலில் சீட்டு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு பிஜேபி இருக்கு. மாவட்ட கவுன்சிலில் இடம் வேண்டுமே, ஒன்றிய கவுன்சிலில் நீங்க ஒதுக்கி இருக்கிற எண்ணிக்கை போதாது, கூடுதல் இடங்கள் தேவை என்று அதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கட்சி எத்தனை குறைச்சி இடம் கொடுக்கலாம்னு யோசிக்கும். அவங்களோட கூட்டணி வைக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி எவ்வளவு அதிகமான இடங்களை வாங்கலாம் அப்படின்னு வாங்கணும். 2 பேருமே அவங்க திறமையை காண்பிக்க வேண்டியதான். அப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்கும். கூட்டணியும் புரிந்து விடக்கூடாது, பேச்சுவார்த்தையும் வெற்றிகரமா அதிக இடங்களை பெற்று முடிக்கணும். அது நம்ம சாமர்த்தியம். என்ன பேசியும் மாவட்ட கவுன்சில் எங்களுக்கு 2 இடங்கள் வேணும். அப்ப வெங்கடேசன் மாவட்ட தலைவர் இருந்தாரு. எங்கள் தலைவர் வெங்கடேசனுக்கும் ராஜபாண்டி அவர்களுக்கும் 2 இடங்கள் வேண்டும் அப்படி பிடிவாதமா கேட்டபோது முடியாது. அவங்க எங்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் வெளியில போய் ஐயா ஓபிஎஸ் ஐயா அப்புறம் சென்னையில் இருந்தாரு, அவர்கிட்ட போன்ல பேசுவாங்க. அவர் சொன்னதை பண்ண சொல்லுவாங்க. இப்படியே நடக்கும். நேரடியாக அவர் இல்லை, சென்னையில் இருந்தார். இல்லைங்க, துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு மாவட்ட கவுன்சில் பிஜேபிக்கு இல்லை, ஒன்றிய கவுன்சில் இன்னும் ஒரு 2 இடம் அதிகமாக கொடுக்கலாம், பேசிய இடத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க, மாவட்ட கவுன்சில் கொடுக்க அதிமுக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாரும் அப்படிதான் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொல்றேன், நாங்களும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். தேனி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய கவுன்சில் உட்பட எந்த தேர்தலிலும் எந்த இடங்களிலும் போட்டியிடாது, நிபந்தனையற்ற ஆதரவை அதிமுக நாங்கள் கொடுப்போம், தேர்தலில் ஒரு வேலை செய்வோம், ஒரு வெற்றி வரைக்கும் பிஜேபி போட்டியிடாது என்று நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில சொன்ன பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்றாங்க. நான் இதை மீடியாவில் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஐயா, வணக்கம் பாய், இன்ஷா அல்லாஹ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த வார்த்தைகள் அவர் சொன்னதில்லை, அவர் கட்சியில முடிவு பண்ணியிருக்காங்க. ஐயோ கொஞ்சம் இருங்க, இல்லை இப்படி இவ்வளவு வேகமாக விரும்பிட்டீங்க, கொஞ்சம் நான் மறுபடியும் ஐயா பேசிட்டு வரேன், அண்ணன் பேசிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் போட்டு பேசினாரு. திரும்ப வந்து 2 இடங்கள் வேணும்னு நீங்க கேட்டீங்க, சரி 1 இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் வெங்கடேசன் ராஜபாண்டியை கேட்டேன், 1 இடம் தரேன்னு சொல்றாங்களே, சமரசம் ஆயிக்கலாமா இல்ல மறுபடியும் 2 இடம் அடுத்த கொடுக்கலாமா? அப்ப மாவட்ட தலைவர் வெங்கடேசன் சொன்னாரு, இல்ல போதும், 1 இடத்துல ராஜபாண்டியை நிற்க வைக்கலாம், நான் போட்டியிடல, நான் ராஜபாண்டி வெற்றி பெறுவதற்கு வேலை செய்கிறேன் என்று மிக பெருந்தன்மையாக சொன்னவர் வெங்கடேசன். அவரை இந்த இடத்துல பாராட்டுறேன். அப்படித்தான் பெரியகுளம் சட்டமன்றத்தில் ராஜபாண்டியனுக்கு இடம் கிடைச்சது, போராடி வாங்கினோம். ஒருவேளை அவர்கள் மாவட்ட கவுன்சில் தர முடியாத முடிவு எடுத்திருந்தாலும் கூட அதிமுக வெற்றி பெறுவதற்கு பணியாற்றி இருக்கும், பிஜேபி போட்டிட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரி ஒரு நிலை வருவதை
தேர்தல் நடந்தது, பிரச்சாரம் நடந்தது. ராஜபாண்டி வெற்றி பெற்று விட்டார். அவர் வெற்றி பெறுவார் என்பது முதல்ல தெரியும். நான் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் வந்திருந்தேன். அப்போது இருந்த நிலைமைக்கு அவர் வெற்றி பெற்றிருப்பார் என்பது தெரியும். எல்லாரும் மாவட்ட கவுன்சிலர் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அதிமுக கவுன்சிலர்கள். இவர் ஒருத்தர் மாத்திரம் பிஜேபி கவுன்சிலர். அப்ப நான் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் எம்பி இருந்தார் ரவீந்திரநாத். அவர்கிட்ட சொன்னேன், எங்க ராஜபாண்டிக்கு வந்து மாவட்ட ஊராட்சி துறை தலைவர் கொடுங்க, வைஸ் சேர்மன் கொடுங்க. அப்ப ரவி சொன்னார், அண்ணா திஸ் இஸ் டூ மச். எல்லாரும் ஏடிஎம்கே கவுன்சிலர் 14 பேர் இருந்தது, 10 பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் வச்சுக்கிட்டு வைஸ் சேர்மன் கேட்டா இது நியாயமே இல்லை. அதனால ராஜபாண்டி மாவட்ட கவுன்சிலர் இருப்பாங்க, நாங்க அவருக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா வைஸ் சேர்மன் ரெண்டுமே ஏடிஎம்கே தான் இருக்கும். அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணியில அதிமுக எத்தனை எம்பி இருக்காங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். ஒரு எம்பி தான் ஜெயிச்சேன் 2019. தேனி மட்டும் தான் ஜெயிச்சேன். ஒருத்தர் தான் எம்பி இருக்கு. உங்க ஒருத்தருக்கு ஐயா மோடி உங்களை அமைச்சராகிறேன்னு சொன்னாரா? சொன்னாரு. அப்புறம் நீங்க அமைச்சராக இது கொஞ்சம் உள்கட்சியில கொஞ்சம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொன்னாரு, நான் சொல்லக்கூடாது. வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க கட்சியில வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா மோடி உங்களுக்கு மந்திரியாகிறேன்னு சொன்னாரு. ஆமா. ஒரு எம்பி ஜெயிச்சாலும் அதிமுக மந்திரியாகிறேன்னு சொன்னார்ல. ஆமா. ஒரு பிஜேபி கவுன்சில் ஜெயிச்சாலும் நீங்க வைஸ் சேர்மன். அவருக்கு பதில் இல்லை. இந்த கேள்வி எல்லாருமே, ஆனா நான் முடிவெடுக்க முடியாது. அப்பாட்ட கேட்டு தான் நான் சொல்லணும். நீங்க அப்பாட்ட கேளுங்க, 2 நாள் டைம் எடுத்துக்கங்க. ஆனா மாவட்ட துணைத் தலைவராக, ஊராட்சி துறை தலைவராக ராஜபாண்டி இருப்பார் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். அப்பாட்ட பேசினாரு. ஓபிஎஸ் கேட்க நியாயம் தான். அதனால சேர்மன் நம்ம வைஸ் சேர்மன் பிஜேபி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, அநேகமா தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்ட ஊராட்சியில கன்னியாகுமரியிலையும் தேனியிலும் தான் ஊராட்சியின் துணைத் தலைவர்களாக இந்த 2 பேர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மாவட்ட ஊராட்சியில 2 இடத்துல தான் வைஸ் சேர்மன் பிஜேபி கொடுத்திருக்கு. கன்னியாகுமரியில வருவது ஆச்சரியம் இல்லை. தேனியில வரப்போறது எந்த தேர்தலும் ஆச்சரியமாக இல்லாத நிலையை ராஜபாண்டி உருவாக்கியிருக்கிறார். இப்படியாகத்தானே இந்த கதை வளர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் ராஜபாண்டிக்கு செய்த ஒரு நல்ல உதவி, பேருதவி என்னன்னா, 5 வருஷம் அவர் செஞ்ச எந்த வேலையிலும் நான் தலைவராக இருந்தேன். ஒரு பேரை தலையிட்டு அறிவுரை வழங்குகிறேன் என்ற பேரில் அவருக்கு நிறைய சொல்லி அவரை குழப்பாம முழுமையான சுதந்திரம் கொடுத்து இந்த இடத்துல தேனியினுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் எல்லாரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் வேறு, கட்சி வேறு, நிர்வாகம் ஆட்சி என்பது வேறு என்பதை புரிந்து ராஜபாண்டி அவர்கள் செய்த எந்த வேலையிலும் கட்சிக்காரர் தலையிடாமல் இருந்தார் என்பதை ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் நாங்கள் பாராட்டுகள் வழங்குகிறோம். யாரும் தொண்டல் பண்ணாங்க, எனக்கு அதை செஞ்சு கொடுத்து இதை செஞ்சு கொடுத்து இவ்வளவு சாதனை பட்டியல் வாசிச்சாரு ராஜபாண்டி. எங்கேயாவது கட்சிக்காரர் செஞ்சு கொடுத்துருக்கேன் வாசிக்காரா? எல்லாம் மக்களுக்கு செஞ்சது. அப்ப கட்சியும் அதை புரிந்து கொள்ளும். இருக்கிறதுக்குள்ள குறைவான நிதிக்குள்ள ஒரு நட்பு ரீதியாக நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் ஆட்சி செய்யும் போது நமக்குள்ள ஸ்பேஸ், நமக்கான அந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கும் போது அதுல எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அதை நாம் பண்ணியிருக்கிறோம். அதை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்வதில் பெருமைப்படுகிறோம். இதைத்தான் ராஜபாண்டி செய்திருக்கிறார். அதனால் ராஜபாண்டிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, தேனி மாவட்ட மக்கள் சார்பாக பலத்த கரவொலி மூலமாக நமது பாராட்டுகளை நமக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள் இருக்கு. என்ன, நாம் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாடே ஒரு வளர்ச்சி பாதைக்குள்ள போக வேண்டியது இருக்கு. நாடே பெரிய வளர்ச்சி பாதைக்குள்ள போக. நம்ம நாடு உலகத்திலேயே ரொம்ப பாரம்பரியமான மிக நீண்ட வரலாறு ஒரு நாடு. அமெரிக்கால ஒரு நாடு உருவாகி ஒரு 500 வருஷம் தான் இருக்கு. இங்க ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தஞ்சை பெரிய கோயில் கட்டி இந்தோனேஷியா, கம்போடியா வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது, வங்கக்கடலே சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்பட்ட போது, இப்ப இருக்கிற இங்கிலாந்துல
பச்சை மாமிசம் சாப்பிட்டு இருந்தான். இங்க தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த 1000வது ஆண்டு, கிபி 1000வது ஆண்டுல அப்படியே உங்க கேமராவை லண்டன் கொண்டு போனீங்கன்னா அதே 1000வது ஆண்டு அவன் என்ன பண்ணா பச்சை மாமிசம் சாப்பிட்டு தான். மாமிசத்தை சமைத்து சாப்பிட கூட தெரியாத ஒரு கூட்டம். அப்போது அங்கே ஓடிக்கொண்டிருந்த தேம்ஸ் நதி சென்னையில் ஓடுகிற கூவம் நதி மாதிரி மோசமாக இருக்கிற ஒரு நதி லண்டன்ல. அப்போ நம்ம எவ்வளவு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம், இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். காரணம் தொடர்ந்த படையெடுப்பு, தொடர்ந்த கொள்ளை, உலகத்தினுடைய ஒவ்வொரு யோக்கியனும் ஒவ்வொரு அயோக்கியனும் திருடன் போக்கிரியும் ஸ்கவுண்டர் எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்திருக்காங்க. எல்லாரும் நமது ஆலயங்களை இடிச்சிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க. நம்ம தேசத்தையும் தெய்வத்தையும் நமது பெண்களையும் காப்பாற்றுவதற்காகவே 1000 வருஷம் ரத்தம் செஞ்சிருக்கோம். 1000 வருஷம் ரத்தம் செஞ்சிருக்கோம். சாதாரண போராட்டம். ஆங்கிலேயர் ஆட்சியில் நாட்டையே கொள்ளை கொண்டு போயிருக்காங்க. இங்க இருந்து மூலப்பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு லண்டன் போயிடுவாங்க. பருத்தி உங்க மாவட்டத்தில் பருத்தி விளையுதுன்னா பருத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து கொண்டு போயிடுவாங்க கப்பல்ல. இங்கிலாந்துல உள்ள நூற்பாலைகள்ல டெக்ஸ்டைல் மேல தான் துணியா நெய்வோம். திரும்ப அந்த துணியெல்லாம் கொடுத்து தேனியில விற்பாங்க. நாம தொழில் நடத்த முடியாது, நம்ம பருத்தியை அவர் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது. இப்படிதான் இந்தியா சுரண்டப்பட்டது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்க மாவட்டத்தில் பருத்தி அதிகம், டெக்ஸ்டைல் அதிகம்ன்றதுனால நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அப்படி இந்த நாடு சுரண்டல் சக்திகளின் வேட்டைக்காடாக மாறி நாடே கொஞ்சம் பசி, பட்டினி, வறுமை, நோய், தாழ்வான மனப்பான்மை, உலகத்தில் யார் வந்தாலும் பார்த்தாலும் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை இல்லாத ஒரு நிலைமை. இந்தியன் சொல்லணும் தலை குனிஞ்சு தான் சொல்லணும். உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு இந்தியன்கிற வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. அதான் நிலைமை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளக்காரன் பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணாங்க. ஆரம்பத்துல 67 வரைக்கும் இருந்த மூத்த தலைவர்கள் ஒரு தேசபக்தியுடன், நேர்மையுடன், சாஸ்திரி மாதிரி உள்ளவங்க, ஜவஹர்லால் நேரு உட்பட, காமராஜர் மாதிரி, மொரார்ஜி தேசாய் மாதிரி ஒரு அர்ப்பணிப்போட பணியாற்றிய காலம் இருந்தாலும் 67க்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா கொள்ளலாம், நூற்று தான். மறுபடியும் நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. தங்கத்தை போய் அழகு வச்சாதான் பெற்றோருக்கு அந்நிய செலாவணி கட்ட முடியும் நிலைமைக்கு 1989 போயிடுச்சு. அவ்வளவு மோசம். சும்மா வீட்டுல உப்பு புளி மிளகாய் வாங்குறதுக்கு இந்த அக்கா தோட அடகு வச்சாங்கன்னு வச்சுக்கலாம். அது என்ன வீடு? தோட அடமானம் வச்சு ஒரு வீடு வாங்க, பிள்ளைக்கு படிப்பு செலவழிச்சுன்னு அர்த்தம் இருக்கு. சும்மா பழசலுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு என் தோட அடகு வைக்கிறேன்னா அந்த வீடு கொடுக்கணும். அது மாதிரி பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு நம்ம போய் நகையெல்லாம் தங்கத்தை எல்லாம் அடகு வச்ச நிலைமை. அவ்வளவு வங்கிகள்னா கடன் சுமை, பெட்ரோலிய நிறுவனங்களா மானியங்கள் எல்லாம் எடுத்து விட்டு இலவசமா அள்ளி எழிஞ்சு கடன் சுமை, சரியா ரோடு போடல, ரயில்வே திட்டங்கள் அறிவிப்பாங்க, எந்த திட்டமும் நிறைவேறாது, விமான நிலையங்கள் பின்தங்கி இருக்கும், மருத்துவக் கல்லூரிகள் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வராது, சாலை விரிவாக்கம் இருக்காது. இப்படி எல்லா வகையிலும் ஒரு மோசமான ஆட்சி செய்து கொண்ட நிலையை மாற்றி இன்னைக்கு இந்தியன் என்பதற்கு மரியாதை உருவாக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி என்றால் 10ஆம் ஆட்சி காலம் என்பது சாதாரண விஷயம். ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போல உங்க குழந்தைகளோ பேர பிள்ளைகளோ நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. இந்த அரங்கத்து பள்ளி 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேல்யூ, இன்னைக்கு இந்தியன் என்று சொன்னால் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேல்யூ மகனே கேளுங்க. இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. அது நரேந்திர இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் 2 லட்சம் பேர் புதுசா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்க. ஒவ்வொரு 5வது இந்தியனுக்கும் ஸ்கூட்டரோ பைக்கோ காரோ இருக்கு. எவ்ரி 5th இந்தியன். ஒவ்வொரு 20வது இந்தியனும் விமானத்தில் பயணம் பண்றாங்க. ஒவ்வொரு 20வது இந்தியன். 7 கோடி பேர் இந்தியாவில் விமான பயணம் செய்யறாங்க. 140 கோடி மக்கள். அப்போ ஒவ்வொரு 20வது இந்தியனும் விமானத்தில் பயணம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேருக்கு புதுசா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்க. நாடு வளர்ச்சி பாதையில பிரம்மாண்டமா போயிருக்கு. கொரோனா நேரத்தில் எங்க பார்த்தாலும் லாக்டவுன், ஃபேக்டரியை மூடு, ஸ்கூலை மூடு, ஹாஸ்பிட்டலை மூடு. கொரோனாக்கு மாத்திரம் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோ, பலசரக்கு கடையை மூடு, மார்க்கெட்டு மூடு, டாஸ்மாகே மூடிட்டாங்க. பாத்தீங்களா
எல்லாத்தையும் மூடி கூட இந்த நாட்டுடைய ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி விகிதம் உலகத்தில் எந்த நாட்டையும் விட அதிகமாக காட்டுகிறது நரேந்திர மோடி. இன்னைக்கு ஜிடிபியில் நம்ம 8% ஜிடிபி குரோத். பல நாடுகள் இல்லை. ஜிடிபி 8% பெரிய ஆச்சரியமா பார்க்கணும். இந்தியாவில் அந்த வளர்ச்சி இருக்குன்னு அது மோடி தலைமையேற்று நடத்துவதனால தான். தமிழ்நாடு அதற்கு இணையாக போகிறதா? இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்தோட ஜிடிபி வளர்ச்சி மாத்திரம் பார்த்தா நிறைய பல மடங்கு இருக்கும். ஒரு குடும்பத்தோட ஜிடிபி என்னதான் பார்த்தா கண்ணாமண்ணா இருக்கும். தமிழ்நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி என்ன? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விகிதம் என்ன? அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கு? அப்போ இன்னைக்கு 1000 வருஷமா நாம் இழந்த பெருமையை, 1000 ஆண்டுகளாக நாம் இழந்துவிட்ட செல்வத்தை, நாம் இழந்துவிட்ட மரியாதையை, கண்ணியத்தை, இந்தியா என்பதற்கான பெருமையை திரும்ப மீட்டெடுக்க வேண்டுமானால் தமிழகத்தின் பட்டி தொட்டி பஞ்சாயத்தில் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்பதை சூடுவையாக நாம் எடுக்கிறோம். இந்தியா தான் இழந்த வரலாற்றில் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருப்பதுதான் இன்னைக்கு பிரதமராக மாறுகிறார். நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்தியா இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதுல நாமும் பங்கேற்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏதோ 2 எம்எல்ஏ ஜெயிச்சா அதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த ப்ராசஸ்ல அந்த பயணத்தில் அப்படிதான் படிப்படியாக தான் போக முடியும். ஆனா எனக்கு ஒரு காட்சி தெரியும், உங்களுக்கு தெரியும். நம் கண் முன்னால இந்த தேனி மாவட்டத்தினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபி உறுப்பினர்கள். தேனியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். தேனி மாவட்டத்தினுடைய 250-300 பஞ்சாயத்துகளிலும் பிஜேபி பஞ்சாயத்து தலைவர்கள். தேனி மாவட்டத்தின் நகராட்சிகளில் பிஜேபி சேர்மன் இருக்கணும், கவுன்சிலர்கள் பிஜேபியாக இருக்கணும். தேனி மாவட்டத்தை ஹெலிகாப்டர்ல விமானத்திலிருந்து மேலிருந்து அப்படியே பார்த்தா இயற்கை வளம் பச்சை பசுமையாக தெரிந்தாலும் அரசியல் வளம் காவியாக காட்சி அளிக்கிறது. நிறமே உருவாகும். அப்பதான் இந்த வைகை பொழிவு வரும். அப்பதான் முல்லைப்பெரியாறு சிறப்படையும். அப்பதான் தேனி மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் உயரும். இந்த தேனி மாவட்டத்தை இளைஞர்களும் தம்பியும் தங்கையும் படித்துவிட்டு வேலை இல்லாம பொட்டியை தூக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போறாங்க. அந்த போகிற நிலையை உருவாக்கி இந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாவட்டத்திலே வேலை கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குறதுக்கு பிஜேபி தான் முடியும். அதுக்கு ராஜபாண்டி மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் நம்ம தேர்தல் அரசியலுக்கு தயாராகும். அவர்கள் எல்லாம் அப்படி தலைவர்களாகிற பொறுப்பு மேடையில் இருக்கிற கதவி நரசிங்க பெருமாளுக்கு இருக்கு, பிசி பாண்டியனுக்கு இருக்கு. நீங்களும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். இவர்கள் எல்லாம் அதை நோக்கி நாம் தயாரிக்கணும். ஆனால் இதையெல்லாம் செய்வது எதற்கு தெரியுமா? ஏன் முன்னாடி மக்கள் பணத்துல பட்டு சேலையா கட்டி பலபலம் வர்றதுக்கு, என் வீட்டு பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி கொள்ளையடிச்சு காசுல நகை நட்டா போட்டு 200 மூணு வச்சிருக்கேன் 300 மூணு வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு இல்லை. நான் ஒரு 5 இன்னோவா காரில் வர்றதுக்கு இல்லை. நான் அப்படியே இஸ்திரி போட்ட சட்டை போட்டுட்டு பலபலம் வர்றதுக்கு இல்லை. சென்ட் அடிச்சுட்டு வர்றது இல்லை. பெர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. பிஜேபி பாலிடிக்ஸ் பெர்ஃபியூம் பாலிடிக்ஸ் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் பிஜேபி பாலிடிக்ஸ். இந்த நாடு நல்லா இருக்கணும். நாடு நன்றாக இருப்பதற்கான முதல் படி இந்த தேனி மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும். தேனி மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால்தான் தேனி மாவட்டம் வளர்ச்சி அடையும் என்ற உணர்வோடு வேலை செய்யும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிஜேபி சொல்லுவோம். வரக்கூடிய காலங்களில் அரசியல் நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு தெரியாது. யாராவது வருவாங்க, யாராவது கட்சி அளிப்பாங்க. நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சா இன்னைக்கு சிஎம் அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பெருசா செய்ய சினிமாவில் 2 ஃபைட்டு 2 டூயட் பாடியிருந்தா இன்னைக்கு சிஎம் ஆகிடும். அப்படிதான் தயாநிதி உதயநிதி அப்படிதான் வந்தாரு. இன்னைக்கு ஒருத்தர் தான் வந்திருக்கிறார். தமிழக மக்கள் ரொம்ப எவ்வளவு தூரம் அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதை காண்பிக்கிற அரசியல் நிகழ்வு இல்லை. கஷ்டப்பட்டாங்க, மக்களோட இருக்காங்க, மக்களுக்குள்ளே பணியாற்றவங்களாம் முக்கியத்துவம் கொடுக்கிற நிலையை இந்த தேனி மாவட்டத்தில் உருவாக்கும். ரயிலே வராத மாவட்டமாக இருந்தது தேனி. தெரியுமா உங்களுக்கு? நான் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன். அந்த முதல்ல ட்ரெயின் வெளியிட்டப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், கிழக்கே போகும் ரயில் இந்த மாவட்டத்தை டைரக்டா படம் எடுத்தார் பாரதிராஜா ஐயா. அவர் என்ன புண்ணியத்தில் படம் எடுத்தாரோ, கிழக்கே போகும் ரயில் படம் எடுத்தோடனே கிழக்கே போகிற ட்ரெயினை நிறுத்திட்டான் காங்கிரஸ் ஆட்சியில். அதுக்கப்புறம் ட்ரெயினே இல்லை. அந்த கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தை நியாயப்படுத்தியது ஐயா நரேந்திர மோடி தான். ட்ரெயின் விட்டது அவர் தான். எத்தனை வருஷம் கழிச்சு ட்ரெயின் விட்டாரு பாருங்க.
இருக்கிற கிழக்கே போகும் ட்ரெயின், இங்க இருக்கிற மேற்கே போகும் ட்ரெயின். அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாம் செய்கிறோமே. இந்த நிலை வளர வேண்டும் என்றால் நாம் உழைக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தொண்டனுக்கும் எனக்கு வேண்டுகோள், என் வாழ்க்கை காலத்தில் நீங்க தான் இல்லாதப்போ உங்க பேரம்பேத்தி காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு செத்து போறவங்க இல்லைன்னு அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. ஒரு காலத்துல பிஜேபி வருவா, ஒரு காலத்துல தர்மம் ஜெயிச்சிருப்பா, ஒரு காலத்துல தர்மம் ஜெயிப்பாரா? ஏன் கண்ணு முன்னால தர்மம் ஜெயிக்கணும்? இன்னைக்கு ஒரு காலத்துல ஜெயிக்கணும். இப்படியே பசங்க பேசிட்டு சென்டிமெண்டா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க கூடாது. அதுக்கு இல்லை அரசியல். அரசியல நீண்ட தூர இலக்கே கிடையாது, ஷார்ட் டர்ம். இங்க மராத்தான் ரேஸ்லாம் கிடையாது, 100 மீட்டர் ஓட்டம் தான் அரசியல், 50 மீட்டர் தான் அரசியல். என் கண் முன்னால் என் வாழ்க்கை காலத்தில் இந்த தேனி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அடியாக உயர்த்தி விட்டு தான் நான் செத்து போகிறேன். சமசமன் வேலை செய்ய, சமசமன் வேலை செய்ய உணர்ச்சியோட, துடிப்போட, வெறியோட அந்த வேலை செஞ்சா ஒரு ராஜபாண்டி இல்ல, ஒரு பிசி பாண்டி இல்ல, ஒரு வெங்கடேசன் இல்ல, ஒரு கதறி இல்ல, நூற்றுக்கணக்கான பேர் இப்படி தயாராக வருவார்கள் என்கிற நிலைமையை வேற மாவட்டம் உருவாக்க முடியுமா எனக்கு தெரியாது. தேனியில உருவாக்க முடியும் என்பதுதான் எனது ஆசை, இலக்கு, லட்சியம், வாழ்த்து.